விரைவில் முன்னேறும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுகந்தி. நான் பரமத்தி வேலூர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஏற்காட்டுக்கு 23 வருடங்கள் ஆகுது. என்னுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா, நான் ஆசிரியராக இருந்தேன். அப்புறம் இந்த சேர்வராயன் குழுவோடு நம்முடைய பயணம் தொடங்கி 1.5 வருடங்களுக்கு மேலாக பயணித்து கொண்டு இருக்கிறேன். அந்த சேர்வராயன் காரிகை குழு பற்றி என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் அனைவரும் விரைவில் முன்னேறுவோம். இந்த குழு இருப்பதற்கான காரணம், ஏன் இந்த குழு அப்படின்னா, மகளிரால் எல்லாம் முடியும், சில பல தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி ஒற்றுமையோடு இருக்கணும். என்னுடைய கனவு என்னுடைய குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணுன்றது தான். இந்த குழுவில் நான் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு பொருளாதார முன்னேற்றம் அல்லது அதில் கற்றுக்கிட்டது என்னென்னா நிறையா இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது முயற்சி செய்திருந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். முயற்சி செய்யலை, அது தெரியுது. கற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தா லைஃபுக்கு தேவையானது கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நமக்கு தேவையானதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதாவது ஹெல்த் விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன். இதில் மாற்றம், எனக்கு நிகழ்ந்த மாற்றம் என்ன, இந்த குழுவில் நான் சேர்ந்து இந்த பொருளெல்லாம் நான் கற்றுக்கிட்டது எனக்கு என்ன மாற்றம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம உடல்நிலையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றதும், பெண்ணாக ஒரு குடும்பத்தில் சுயமாக எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். நம்முடைய பெண்கள், குழு பெண்கள் தயாரிக்கிற பொருள்களில் சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முடவாட்டுக்கால் சூப்பு. எல்லா பொருள்களுமே சிறந்தது தான். ஆனால் இந்த மலையிலேயே நம்ம இருக்கிற பொருளை எடுத்து அதை நம்ம செஞ்சு ஹெல்த்தாக மற்றவங்களுக்கு கொடுக்கறது நான் சிறப்பு வாய்ந்த பொருளாக நினைக்கிறேன். வாடிக்கையாளர் ஏன் என் பொருளை வாங்கணும், நம்ம பொருளை ஏன் வாங்கணும் அப்படின்னா, ஒன்று தான், நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைந்த, இயற்கையோடு இணைந்த பொருள்களை தரமாக நம்ம கொடுக்கறது தான். அதனால் வாடிக்கையாளர் நம்ம பொருளை வாங்கணும், அவங்களுக்கு எந்த வித கெடுதல் அந்த பொருட்களில் இல்லை அப்படின்றது மணித்தரமாக நான் சொல்கிறேன். புதிதாக தொழில் தொடங்கும் பெண்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பெண்கள் பலர் பழங்காலங்களுக்கு முன்னாடி இருந்தே வெளியில் தொடங்கிட்டாங்க. பல சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டும் இருக்காங்க இன்னும். அதனால் நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியோட மட்டும் பெண்கள் தங்களுடைய திறமைகளை கொண்டு தொழில் செய்ய தொடங்கினாங்கன்னா, அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக அனைவருமே ஜெயிக்கலாம். வாருங்கள், ஜெயிக்கலாம். நன்றி.